சரி, கிரிப்டோ கரன்சி பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் அசெட். ஓகேங்களா? ஏன் நான் இதை பை சைட் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த ஏரியாவை, இது பார்த்தீங்கன்னா 70 rupees. உங்களுக்கு இது வேணுமா? வேணும். ஏன் வேணும்? கீழே இருந்து, அதாவது இந்த இடத்துல இருந்து அப்படியே மேலே வந்து இந்த இடத்துல இருந்து கீழே போக போகுது. ஓகேங்களா? தெரியாம தான் நான் இவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். செக்ஷன்ல கேளுங்க, அப்பதான் வந்து எனக்கு அறிவு வரும். ஆனா டிஜிட்டல் கரன்சி இந்த பிட்காயின் எத்தீரியம்கெல்லாம். ஸோ வெல்கம் பேக் டு another வீடியோ. நான் சொன்ன மாதிரியே ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிட்காயின் கோர்ஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வெறும் பிட்காயின் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போடுறோம். பட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரைஸ் ஆக்ஷன், இந்தியன் ட்ரேடிங், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் எஸ்எம்சி கான்செப்ட் சொல்லி நிறைய கோர்சஸ் இருக்குது, நிறைய இண்டிவிஜுவல் வீடியோஸ் இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோக்கு அப்புறம் அதெல்லாம் பார்த்துருங்க. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோவில் நான் சொல்லித்தரும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா சொல்லித்தர ஒரு ஸ்கில்ஸ் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் கமெண்ட் செக்ஷனில் பார்க்கும்போது ப்ரோ நீங்கள் சூப்பராக சொல்லித்தரீங்க, நல்லா சொல்லித்தரீங்க, கீப் இட் அப் எல்லாம் சொல்கிறீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு புரியுதா இல்லையாங்கிறது எனக்கு அவ்வளோவா தெரிய மாட்டேங்குதுன்னு வச்சுக்கலாமே. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னுடைய ஒய்ஃபை கூப்பிட போகிறேன். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சொல்லி தர போகிறேன். ஸோ அவங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கும் புரிஞ்சுதுன்னு சொல்லி நான் பிலீவ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் பிகின் திஸ் வீடியோ. வாங்க. வெல்கம் சந்தியா. தேங்க்யூ. எப்படி இருந்தது போன வீடியோட எக்ஸ்பீரியன்ஸ்? நிறைய பேர் சந்தியாக்காவை சப்போர்ட் பண்ணுவேன், நீங்கள் நிறைய ட்ரேடிங் வீடியோ போடுங்க ப்ரோ, அதை மட்டும் மறந்துடாதீங்கன்னு சொன்னீங்க. ஸோ அடுத்த ட்ரேடிங் வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மெயின் கண்டென்ட் என்னன்னா, வாட் இஸ் ட்ரேடிங், வாட் இஸ் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங், வாட் இஸ் பிட்காயின், எத்தீரியம், அதுக்கப்புறம் வாட் இஸ் ஐடிசி கான்செப்ட், இன்னர் சர்க்கிள் ட்ரேடிங், அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸான டாபிக். ஓகேங்களா? நீங்கள் இந்த பேசிக்ஸ் எல்லாம் ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக ஐடிசிக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, ஐசிடி. ஓகேங்களா? இப்போ வெல்கம். தேங்க்யூ. எத்தனை வாட்டி தேங்க்யூ சொல்லுவீங்க? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு மாதிரி பண்ணுவேன். என்ன பண்ணுது? பேச முடியல. சரி, ஓகே, ரொம்ப பேசாத. வாட் இஸ் ட்ரேடிங்? ஃபர்ஸ்ட் ட்ரேடிங்னா என்னது? பையிங் அண்ட் செல்லிங். ஓகே, அதுக்கப்புறம் பையிங் அண்ட் செல்லிங் என்ன, எல்லா ப்ராடக்ட்டும் பை பண்ணுறது சொல்கிறேன். ஓகே, சூப்பர். ஆமாம், கரெக்டு தான் அவங்க சொல்கிறது. ஒரு விஷயத்தை நம்ம வாங்கி விற்றோம் அப்படின்னா அது ட்ரேடிங் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளவர் பாட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஒரு ப்ராடக்ட். ஓகேங்களா? இதுதான் ஒரு ஆக்சுவலான ஒரு அசெட்டுன்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அசெட்டை தான் வாங்கி வைக்கணும்னு கிடையாது, எந்த ஒரு விஷயத்தை வாங்கி வைத்தாலும் ட்ரேடிங் தான். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதை செல் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா 70 rupees. உங்களுக்கு இது வேணுமா? வேணும். ஏன் வேணும்? ஓகே, இப்போ இவங்க வாங்க வந்திருக்காங்க. 70 rupees. ஓகேங்களா? என்ன காசு கொடு, கை குத்தா காசு கொடுக்காம கை குத்து வாங்கிட்டு போலான்னு பாக்குறியா? காசு கொடு. 70 rupees இப்போ எனக்கு தந்துட்டாங்க. என்னங்க? ஸோ இப்போ நான் ஒரு ஆக்சுவலாக ஒரு செல்லர். ஓகேங்களா? அதை செல் பண்ணுறேன். அது அவங்களுக்கு நீட் இருக்குது. அந்த ஃப்ளவர் பாட் மேபி அவங்க வீட்டுக்கு தேவைப்படும், வாட் எவர் இட் இஸ். ஸோ அதை வாங்கிட்டு போகணுன்னு சொல்லி அவங்க வந்திருக்காங்க. என்கிட்ட அதை 70 rupees கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு ட்ரேடிங். அதே போல் தான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஃபாரெக்ஸாக இருக்கட்டும், பிட்காயினாக இருக்கட்டும், கிரிப்டோ கரன்சியாக இருக்கட்டும், அது ஆக்சுவலாக ட்ரேடிங். டிஜிட்டல் ட்ரேடிங், அசட் ட்ரேடிங், வெஜிடபிள்ஸ் ட்ரேடிங், ஃப்ரூட் ட்ரேடிங் நிறைய இருக்குது இந்த உலகத்தில். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் டாடா மோட்டர்ஸ் வாங்குறீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் ட்ரேடிங், ஃபாரெக்ஸில் கோல்டு அண்ட் சில்வர் வாங்குறீங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். அதே போல தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ட்ரேடிங்னா என்னன்னு சொல்லிட்டு. ஒரே லைனில் சொல்லணும்னா எந்த ஒரு விஷயத்தை வாங்கி விற்றாலும் அது ட்ரேடிங். ஓகே, சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போகலாம். வாட் இஸ் கிரிப்டோ கரன்சி? பிட்காயின், எத்தீரியம்னா என்ன கேள்விப்பட்ட பிளாக் செயினா? இது ஆக்சுவலாக செகண்ட் டேக்கு, ஃபர்ஸ்ட் டேக்லேருந்து சொல்கிறாங்க ஒரு வேர்டை. ஓகே, ரொம்ப சிம்பிள். கிரிப்டோ கரன்சினா என்னன்னு சொல்லி உங்களுக்கும் சொல்கிறேன், ஆடியன்ஸுக்கும் சொல்கிறேன். சரி, கிரிப்டோ கரன்சி பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் அசெட். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் டாடா மோட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. டாடா மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கார் கம்பெனி, அது லிஸ்ட் ஆகிருக்கும், அதுக்குன்னு ஒரு பேஸ் வேல்யூ இருக்கும். ஆனால் டிஜிட்டல் கரன்சி இந்த பிட்காயின், எத்தீரியம்கெல்லாம் ஒரு ரியலான கம்பெனி, அதெல்லாம்
பேக்ரவுண்டில் இருக்காது. இட்ஸ் ஜஸ்ட் அ பிளாக் செயின், செக்யூரான செயின். ஈஸியாக ஆக்ட் பண்ண முடியாது. அதோடைய அட்வான்டேஜ் நம்பர் 1. ஓகேங்களா? பிட்காயின் அதெல்லாம் ஈஸியாக ஆக்ட் பண்ண முடியாது. இப்போ நான் உங்ககிட்டருந்து வாங்குறேன் அப்படின்னா என்னுடைய டேட்டா உன்னுடைய டேட்டா எல்லாமே ஒரு செயினில் கனெக்டடாக இருக்கும். பிளாக் செயின் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். இந்தியன் மார்க்கெட்டில் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்கோ அதுக்குன்னு ஒரு கம்பெனி இருக்கும். ஆனால் பிட்காயின் இத்தீரியமுக்குலாம் அது ஒரு கம்பெனி கிடையாது. கிரிப்டோ கரன்சிங்கிறது ஒரு டிஜிட்டல் அசெட். ஓகேங்களா? அதோடைய ஃபஸ்ட்டு பெனிஃபிட் நான் சொல்லிவிட்டு அதை ஆக்ட் பண்ண முடியாது. செகண்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் நினச்சா அதோடைய கணக்கெல்லாம் கேட்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்ககிட்ட டிமேட் அக்கௌண்ட்டில் ஸ்டாக் இருக்குது, டாடா மோட்டார்ஸ், HCL, அதெல்லாம் கவர்மெண்ட் நினச்சா ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம், வாங்கி வைக்கலாம், கணக்கு கேட்கலாம். நம்மளுக்கே தெரியாமல் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது, அதோடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம். ஆனால் கிரிப்டோ கரன்சி அவங்ககிட்ட 1 லட்சம் இருந்தால் கூட அதை அவங்களால தொடவே முடியாது. எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் அந்த மார்க்கெட்டுக்கு கிடையாது. ஓகேவா? சொல்லுங்கள் இப்போ வாட் இஸ் பிட்காயின்? அதெல்லாம் பிட்காயின் கிரிப்டோ கரன்சி அப்படின்னா என்னென்னா, இது வந்து ஒரு டிஜிட்டல் அசெட். இது வந்து ஒரு டேட்டாவும் வந்து கனெக்ட் ஆகிருக்கும் பிளாக் செயின் மாதிரி. இப்போது இந்த கிரிப்டோ கரன்சிக்கு வந்து 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டேட்டா வந்து ரொம்ப செக்யூராக இருக்கும். ஒருத்தர் டேட்டா வந்து நம்ம ஹேக் பண்ண முடியாது. அண்ட் செகண்ட் பெனிஃபிட் என்னன்னா, லைக் இப்போ கவர்மெண்ட்னே நினைச்சாலும் அவங்களால அதை ஸ்டாப் பண்ணி வைக்க முடியாது. ஓ அப்படியா? ஏன்னா அவங்க கிட்ட எந்த ஒரு பவரும் அதில் இல்லை. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டாக் மார்க்கெட்னா கவர்மெண்ட் கிட்ட அந்த பவர் இருக்கும். என்ன வேணாலும் பண்ணலாம், டைம் சேஞ்ச் பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலான்னு. ஆனால் பிட்காயினில் பார்த்தீங்கன்னா 24 hours 7 நாளும் ஓப்பனில் இருக்கும். கவர்மெண்ட் நினச்சாலாம் ரெகுலேட் பண்ண முடியாது. இட்ஸ் அ ஓப்பன் மார்க்கெட். ஓகேங்களா? ஓகே, சூப்பர். என்னாச்சு, கோச்சிக்கிட்டியா? ஆன் பண்ணும் கேமரா. இது சரி, சாரி. இனிமேல் திட்ட மாட்டேன், சரியா? இனிமேல் திட்ட மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ். என்ன? சரி, சாரி. ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெக்கார்ட் பண்ணலாமா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா, இந்த பேசிக்ஸில் டைமிங் என்ன, அதுக்கப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, டாக்ஸேஷன் என்னன்னு சொல்லி பார்ப்போம். டாக்ஸேஷன் என்னன்னு சொல்லி நான் அதுக்கப்புறம் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா நான் மானிட்டரில் கூப்பிட்டு போகிறேன். ஏன்னா உங்களுக்கு கேண்டில்ஸ் எல்லாம் இப்போ தெரியாது. ஸோ அதனால இப்போதைக்கு உங்களுக்கு அட்வான்ஸ் டாபிக் சொல்லி தரல. ஓகேவா? ஓகே, இந்த கேண்டில் பேசிக்ஸ் எல்லாம் இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைமிங் என்ன? என்ன சொல்லணும்? நான் தான் சொல்லணுமா? ஓகே. ஸோ பிட்காயின் டைமிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 24 hours இருக்கும், 7 நாளும் இருக்கும். வாரத்தில் எல்லா நாளும், வருஷத்தில் எல்லா நாளும் 24 hours இருக்கும். தொல்லை பண்ணிக்கிட்டு உன்ன மாதிரி நான் உன்ன சொல்லலான்னு வந்தேன். ஓகேவா? ஸோ அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது. உன்னை போல 24 மணி நேரமும் வாழ்க்கை ஃபுல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லாம இருக்கிறது யாரு? பிட்காயின். ஓகேங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன் கூகுளில் பார்த்துட்டேன். கூகுள் இல்லைன்னா நிறைய பேர் இங்கே இருக்கவே மாட்டாங்க. ஐயோ, சரி, ஓகே. கூகுளில் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன தெரிய வந்தது அப்படின்னா, பிட்காயினில் பார்த்தீங்கன்னா 30% டேக்ஸ் ஆன் நெட் இன்கம். ஓகேவா? 30%. 1 லட்சம் சம்பாதிச்சா 30% எவ்வளோ? 1 லட்சத்துக்கு 30% எவ்வளோ? எங்க போனே என்ன சொன்னாங்க இவங்க? ரொம்ப சிம்பிள். 1 லட்சத்துக்கு 10% 10,000. 30%னா 30,000. அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி இட்ஸ் a very big taxation. நீ தெரியலையா? எங்க மேம்லாம் பார்த்தேன். சரி, உங்க மேம்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டாங்க. உடனே இந்த நம்ம வீடியோ உலகம் ஃபுல்லாக பார்க்குற மாதிரி. சரி, ஓகே, பார்க்குறாங்க. ஓகே. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப 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 நன்றி. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவல். இப்போல்லாம் நீங்கள் பார்த்தது ரொம்ப பேசிக். இப்போ நான் சொல்லி கொடுத்தது மோஸ்ட் ஆஃப் த திங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா புது வியூவர்ஸுக்கு மட்டும்தான் இந்த பேசிக். அண்ட் ஓல்டு வியூவர்ஸுக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. இப்போ டேரெக்டாக நம்ம மானிட்டருக்குள்ளே போயிட்டு பயங்கரமாக கற்றுக்க போகிறோம். மேடமை கொஞ்சம் ஓய்வு எடுக்க வைக்கலாம். பசிக்குது, நீங்கள் போய் சாப்பிட்டு வரியா? சாப்பிட்டு வாங்க. எனக்கே சாப்பிட்ருக்கேன். சரி, போதும், ஆஃப் பண்ணிடலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓரளவு பேசிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்போம், அதை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் நவ் வி ஆர் கெட்டிங் இன் டு அட்வான்ஸ் ஸ்டேட். ஓகேங்களா, பேசிக்லேருந்து இப்போ நம்ம அட்வான்ஸுக்கு போகிறோம். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் உங்களுக்கு எஸ்எம்சி கான்செப்ட் சொல்லி கொடுத்துருப்பேன், நம்ம சேனலில் ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லி கொடுத்துருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், இல்லை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக இருக்கட்டும், இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐசிடி கான்செப்ட் படிக்க போகிறோம். ஓகே, அதெல்லாம் என்ன அண்ட் அதுக்கப்புறம் என்ன டாபிக்லாம் அதில் கவர் பண்ணணும்னு சொல்கிறேன். அண்ட் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவல் போயிட்டோம். ஸோ மறக்காமல் நோட் பென்ல எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் நல்லா லேர்ன் பண்ணணும், அதாவது பேசிக்ஸ்லாம் இல்லாமல் சூப்பராக லேர்ன் பண்ணணும். நிறைய ட்ரேடர்ஸ் உண்மையில் ஆக்சுவலாக பண்ணிட்டு இருப்பீங்கல்ல, ஸோ அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கன்ஃபார்மாக உதவும். கன்ஃபார்மாக இதெல்லாம் கற்று வச்சிருக்கிறது ஒரு அசெட் மாதிரி தான். என்னைக்கா இருந்தாலும் ட்ரேடிங் ஜெர்னியில் அது உதவ தான் போகுது. ஸோ யா, அண்ட் பிளாக் ஷர்ட் போட்டு மானிட்டர் முன்னாடி உட்காந்தா உங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ண போகிறேன்னு. வாங்க ஒரு பிடி பிடிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாட் இஸ் ஐடிசின்னு பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஐசிடி கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் ஐடிசி, இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு நீங்கள் கேட்பீங்க. ரொம்பவே சிம்பிள், இன்னர் சர்க்கிள் ட்ரேடிங். ஓகே ப்ரோ, இதோட யூஸ் என்னன்னு நீங்கள் கேட்கலாம். யூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். ஒரு நல்ல ஸ்னைப்பர் என்ட்ரி, குட் ஸ்னைப்பர் என்ட்ரி. ஓகேங்களா, ஸோ இதுதான் இதோடைய யூஸ். ஒரு நல்ல என்ட்ரியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஐசிடி கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐசிடி கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்விங் பாயிண்ட்னா என்னன்னு சொல்லி கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு மெயின் ஒரு இது சாப்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் மாதிரி. ஓகேங்களா, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லிக்விடிட்டினா என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டும் தான் உங்களுக்கு ஆக்சுவலாக ஹெல்ப் பண்ண போகுது இதை ஃபுல்லாக கற்றுக்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விங் பாயிண்ட்லேருந்து போயிடலாம். ஸ்விங் பாயிண்ட்னா என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாத் போட்டுக்கிறேன். இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போயிட்டு இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் சார்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்விங் பாயிண்ட் எங்கே கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. ஸ்விங் பாயிண்ட்னா ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் மார்க் பண்ணிடுறேன். இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு எந்த இடத்துல மேலே போய் ஸ்டாக் ரிட்டர்ன் ஆகுதோ ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்விங் பாயிண்ட். ஓகேங்களா, கீழே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்விங் பாயிண்ட், இது ஒரு ஸ்விங் பாயிண்ட், அண்ட் அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்விங் பாயிண்ட், அண்ட் இங்கே ஒரு ஸ்விங் பாயிண்ட். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான் கண்டுபிடிக்கிறது. ஆனால் இது கன்ஃபார்மாக எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஐசிடி கான்செப்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிவிஷன் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா அதே போல் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்படி மேலே வந்துட்டு இருக்கும். அண்ட் நவ் யூ கேன் சி இஸ் அ கிளியர் சைன் ஆஃப் ஸ்விங் பாயிண்ட். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கீழே போக ஆரம்பிச்சுது. ஸோ இந்த இம்பார்ட்டண்டான ஜோன் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்னு கூட சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐசிடியில் ஸ்விங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாம் நான் இன் பிரீஃபாக சொல்கிறேன். பட் ஸ்விங் பாயிண்ட்டுங்கிற ஒரு தெளிவு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எந்த இடத்துலேருந்து ஸ்டாக் யூட்டர்ன் அடிக்குதோ அந்த இடம் தான் ஸ்விங் பாயிண்ட். ஓகேங்களா, எழுதிக்கோங்க நோட்டில். ஓகே, நவ் இட்ஸ் டைம் ஃபார் லிக்விடிட்டி. வாட் இஸ் மீன் பை லிக்விடிட்டி? லிக்விடிட்டினா என்னன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. ரொம்பவே சிம்பிள். இப்போ இந்த இடத்துல லிக்விடிட்டி எடுத்துகிட்டு வருவோம். இது அப்படியே ஸ்விங் பாயிண்ட் அந்த பக்கம் வச்சுருவோம். இப்போது ஸ்விங் பாயிண்ட் நீங்கள் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா, ஒரே நிமிஷம் அதை நான் மறுபடியும் வரைஞ்சிக்கிறேன். பாக்ஸ் போட்டால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் எஸ்தட்டிக்காக. ஸோ பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே ஸ்விங் பாயிண்ட் தான். இப்போது லிக்விடிட்டி என்ன ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. லிக்விடிட்டினா என்னது? நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் இருக்கும் அந்த இடத்துல. ஓகேங்களா, அதுதான் லிக்விடிட்டி. அதாவது நிறைய பேர் அந்த இடத்துல வாங்கியிருப்பாங்க இல்லை விற்றுருப்பாங்க, ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டாக போயிருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல லிக்விடிட்டி கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. இந்த இடத்துல ஒரு சின்ன லைன் போட்டோம் அப்படின்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஆகிடும். இல்லை இந்த இடத்துல மேலே ஒரு சின்ன லைன் போட்டோம் அப்படின்னா இந்த இடம் லிக்விடிட்டி ஆகிடும். ஓகே, இந்த டப்பாவெல்லாம் எடுத்துகிட்டு இந்த லிக்விடிட்டி டப்பாவை மட்டும் நான் வைக்கிறேன். நல்லா பாருங்கள், லிக்விடிட்டி ஏரியா, லிக்விடிட்டி ஏரியா. இது லிக்விடிட்டி கிடையாது, இது பார்த்தீங்கன்னா ஸ்விங் பாயிண்ட். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு லிக்விடிட்டி ஏரியா. ஓகேங்களா, ஸோ இதுதான் லிக்விடிட்டி. அதாவது ப்ரைஸ் நான் கீழே போகிறேன்னு சொல்லி ட்ரிகர் பண்ணிவிட்டு மேலே போயிடும், மேலே போகிறேன்னு சொல்லிட்டு கீழே போயிடும். ஸோ இந்த இடத்துல வாங்கினவங்க எல்லாம் ட்ராப் ஆகிடுவாங்க, இந்த இடத்துல விற்றவங்க எல்லாம் ட்ராப் ஆகிடுவாங்க. ஸோ இதுதான் லிக்விடிட்டி. இது ரெண்டும் மேஜரான பாயிண்ட்டும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்விங் பாயிண்ட் அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும், அதாவது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எஸ்எம்சி ப்ரைஸ் ஆக்ஷன் நிறைய சொல்லி கொடுத்துருப்பேன். என்றைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு கேண்டில் ஸ்டிக்கை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் படிக்க சொல்லியிருக்க மாட்டேன், இல்லை நான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா நான் பேட்டர்ன் வச்சு இல்லை ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வச்சு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பேசிக்காகவே பண்ணலான்னு பார்ப்பேன். ஆனால் இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேண்டில் ஸ்டிக்கை ரொம்பவே ஒரு சீரியஸ் பாயிண்ட்ல வச்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த ஸ்விங் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்விங் பாயிண்ட் எந்த இடத்துல நடக்குதோ அந்த இடத்துல கேண்டில் எப்படி ஃபார்மேஷன் ஆகும்னு சொல்லி பார்க்கணும், எப்படி இருக்கும்னு சொல்லி. ஸோ இதோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேஷன் தெரியுது அவங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு இருக்க ட்ரெண்டு கீழே வரும்போது இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் நடக்கணும். ஓகேங்களா, கேண்டிலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் நடக்கணும். ஒரு சின்ன ப்ரஷை வச்சு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் மேலே வந்துட்டே இருக்குது அண்ட் சடனாக ஒரு பாயிண்டில் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் கொடுக்குது, ஒரு 3 கேண்டில். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கீழே போக அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த கான்செப்ட் படி. ஓகே, இந்த கான்செப்ட் படி இதை இப்படி சொல்கிறாங்களே அதுக்கு என்ன ப்ரோ மீனிங் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த கேண்டில் ஸ்டிக்கை நீங்கள் படிச்சிங்கன்னா, இந்த கேண்டில் ஸ்டிக்கை ரீட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு தெரியும். ஒரே நிமிஷம், இன்னும் 2 கேண்டில் வரைய வேண்டியது இருக்குது. ஸோ ஓகே, இதுதான் கைஸ். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். மேலே வந்துட்டு இருந்தது, இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் நடந்தது அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கீழே வருது. ஐசிடி கான்செப்டில் இதுதான் எழுதி இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில் இருக்குது. இந்த கேண்டிலுக்கு என்ன குறை, நல்லா வந்துட்டு இருக்க ஸ்டாக்கு இந்த மாதிரி ஒரு விக் மாதிரி நார்மல் விக் மாதிரி பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் கொடுக்குது. ஆனால் எந்த இடத்துல தெரியுமா இந்த மூமெண்ட் சேஞ்ச் ஆகும்? இந்த இடத்துல பாருங்களேன், இதுக்கு பேர் தான் ஹேமர்னு சொல்லுவாங்க. ஹேமர்னா என்ன தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. ஓகேங்களா, இந்த இடத்துல இப்படி மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் சடனாக அந்த இடத்துல சப்ளை வந்திருக்கு. இந்த விக் தெரியுது பார்த்தீங்களா, இந்த கருப்பு கலரில் பாடி பார்த்தீங்கன்னா இது விக், இது பிக். பாடியில் என்னன்னு சொல்லி தெரிலனா இந்த இடத்துல நான் ஒரு லிங்க் தரேன். இதில் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்கை பற்றி நான் சொல்லி கொடுத்துருப்பேன் பேசிக்ஸ், அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேம்பர் கிரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இது என்ன சொல்ல வருதுன்னா, செல்லர்ஸ் இந்த இடத்துல நிறைய இருக்காங்க அண்ட் இதை பார்த்தீங்கன்னா மேலே கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க பையர்ஸ் ட்ரெண்ட் படி. ஆனால் இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து கீழே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த கேண்டில் ரெட் கலர் கேண்டில். ஓகே, எந்த இடத்துல இது ஐ மேக் பண்ணிச்சோ, எந்த இடத்துல இது க்ளோசிங் மேக் பண்ணிச்சோ, இந்த ஆமர் கேண்டில் அது கீழே தான் இந்த ரெட் கலர் கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அஃபிஷியலாக ஸ்விங் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சாச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா, அதாவது இந்த இடத்துல ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு இருந்தது and now it is going down because this swing point has been made. இந்த swing pointல இந்த candle make ஆயிடுச்சு. most of the time இந்த மாதிரி candles பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 day time frameல எவ்வளோ லாங் டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்களோ அவ்வளோ நல்லது. ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த swing point நான் மார்க் பண்ணுற பாருங்க. அண்ட் ரியல் டைம் எக்ஸாம்பிள் நான் காட்டணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு இருந்தது. ஓகேங்களா, மேலே வந்துட்டு இருந்தது. நான் சொன்ன மாதிரியே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் மேக் ஆச்சு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெட் கலர் கேண்டில். இது ஆமர்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் ஒரு ரெட் கலர் கேண்டில். ஓகேங்களா, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா 1 day டைம் ஃப்ரேமில் ரெட் கலர் பெரிய கேண்டில் மேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் யூ கேன் சி எவ்வளோ பெரிய டவுன்ஃபால் அப்படின்னு. அடுத்த ஒரு 2 மாதத்துக்கு அது டவுன்ஃபால். ஸோ இது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்விங் பாயிண்ட். ஐசிசி கான்செப்டில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்விங் பாயிண்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை லிக்விடிட்டி. நான் லிக்விடிட்டினா என்னன்னு சொல்லி ஸ்மார்ட் மணி கான்செப்டில் சொல்லி கொடுத்துருப்பேன், பட் சிம்பிளாக முடிச்சிடுறேன், ரொம்பவே சிம்பிளாக முடிச்சிடுறேன். ஸோ இந்த இடத்துல லிக்விடிட்டி எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ நிறைய டப்பா இருக்குது. ஓகேங்களா, இந்த டப்பாவில் எந்த இடம் ஸ்விங் பாயிண்ட் அண்ட் எந்த இடம் லிக்விடிட்டின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்விங் பாயிண்ட் எஸ்பி. ஓகேங்களா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி. ஸ்விங் பாயிண்ட்டும் தான், பட் லிக்விடிட்டி. இந்த இடம் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி LQ அண்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா SP அண்ட் அகெயின் இந்த இடம் பார்த்தீங்கன்னா LQ. ஓகே, இந்த LQ லிக்விடிட்டினா ஸ்விங் பாயிண்ட் இல்லையா அப்படின்லாம் இல்லை. லிக்விடிட்டியும் இருக்கும், ஸ்விங் பாயிண்ட்டும் இருக்கும். சம்டைம்ஸ் போத் இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் ஒன்று மட்டும்தான் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன் ஏன் நான் அதை லிக்விடிட்டின்னு எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு. இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இந்த 3 நான் லிக்விடிட்டின்னு ஏன் சொல்கிறேன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம்.
ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். லிக்விடிட்டினா ரொம்பவே சிம்பிள். இப்போ ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ கலர் லைன், இது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கீழே போயிட்டு செல்லர்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போகும். நான் சொல்கிற டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப புரியாமல் இருக்கலாம், ரொம்ப பிகினராக இருக்கலாம். நீங்கள் இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, லிக்விடிட்டி ட்ராப்பை தாண்டி வெறும் லிக்விடிட்டினா என்னன்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த இடத்துல வாங்கியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பை பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல இந்த 2920 இந்த ப்ளூ கலர் லைன் கிட்ட நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுடைய ஸ்டாப் லாஸில் எங்கே வைப்பாங்க? கீழே வைப்பாங்க. இந்த இடத்துல தான் வைப்பாங்க. புரியுதுங்களா? ப்ளூ கலர் லைன் வந்துருச்சுப்பா, நான் வாங்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வாங்கும் போது ஸ்டாப் லாஸ் கீழே வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல நிறைய பேர் அவங்களுடைய ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் கீழே போயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப லாஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் லிக்விடிட்டி ஏரியா. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நான் வரைஞ்சே காட்டியதான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். எப்படின்னா கீழே மேலே அண்ட் கீழே மேலே. ஓகே, நெக்ஸ்ட் வாட்டி நீங்கள் கீழே வரும்போது என்ன பண்ணுவீங்க? வாங்கிடுவீங்க. ஓகேங்களா? வாங்கினதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க நீங்கள். ஏன்னா நிறைய லாஸ் ஆகிடக்கூடாது ரொம்ப கீழே போயிடுச்சுனான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல ஸ்டாக் என்ன பண்ணுன்னா இன்னும் கீழே போயிட்டு உங்கள் ஸ்டாப் லாஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் சரட்டுன்னு மேலே போயிடும். ஓகேங்களா? உங்களை ட்ராப் பண்ணிடும் ஓவரால். ஸோ அதுதான் லிக்விடிட்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டினா என்ன, ஸ்விங்னா என்ன எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படி கொஞ்சம் புரியல அப்படின்னா மறுபடியும் ஒரு வாட்டி ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் அட்வான்ஸான டாபிக் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள சப் டாபிக் அது பை சைட் லிக்விடிட்டி அண்ட் செல் சைட் லிக்விடிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா பை சைட் லிக்விடிட்டி என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ரியல் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதுதான் ஒரு சார்ட். ஓகேங்களா? இப்போ இதுதான் ஒரு ஏரியா. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்விங் இது. ஓகேங்களா? ஸோ ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக கீழே இருந்து, அதாவது இந்த இடத்துல இருந்து அப்படியே மேலே வந்து இந்த இடத்துலேருந்து கீழே போக போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பை சைட் லிக்விடிட்டி எந்த இடத்துல இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். ரொம்பவே சிம்பிள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் பை சைட் லிக்விடிட்டி. இந்த இடத்துலேருந்து எல்லாமே பை சைட் லிக்விடிட்டி தான். ஸோ இது எல்லாமே பை சைடு லிக்விடிட்டி. ஓகேங்களா? ஏன் நான் இதை பை சைடு லிக்விடிட்டி அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த ஏரியாவை ரொம்பவே சிம்பிள், நல்லா நோட் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க, அதாவது இந்த 2 கேண்டில், அதாவது கீழே இருந்து மேலே வந்துட்டு இருக்கு ஸ்டாக்கு, நீங்கள் வாங்கிட்டு இருக்கிறத பார்க்குறீங்க எல்லாரும். அண்ட் இந்த இடத்துல நீங்கள், அதாவது இந்த ஃபார்மேஷனுக்கு முன்னாடி வாங்கிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே போகும்னு சொல்லிட்டு. இல்லையா, லைட்டாக இந்த இடத்துல புல்லிஷ் பேட்டர்ன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிடுறீங்க. ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்பீங்க? இந்த இடத்துல, அதாவது இதுக்கு மேலே தான் வைப்பீங்க. அதுக்கு பேர் லிக்விடிட்டி. அது ஓகே. இப்போ இந்த இடத்துல இருந்து விற்கிறாங்க பார்த்தீங்களா, செல் பண்ணுறாங்க பாருங்க, இந்த இடத்துல இருந்து செல் ஆகுதா? ஸோ இவங்க செல் பண்ணும் போது மறுபடியும் திரும்பி வாங்கணும். ஸ்டாப் லாஸில் தான் வாங்கணும். எய்தர் அவங்க கீழே போனதுக்கப்புறம் மறுபடியும் வாங்கலாம், இல்லை அப்படின்னா லாஸ் ஆகிற பட்சத்தில் இப்படி மேலே போகும்போது வாங்கலாம். ஏன்னா இந்த இடத்துல மேலே போச்சுன்னா அவங்களுக்கு லாஸ் ஆகிடும், அதே கீழே வந்துருச்சுன்னா ப்ராஃபிட் ஆகிடும். ஆனால் எண்ட் ஆஃப் த டே இங்கே விற்றவங்க கன்ஃபார்மாக வாங்கி தான் ஆகணும். அண்ட் அட் த சேம் டைம் இங்கே வாங்கினவங்களுக்கு ஆர்டர் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இப்போ 2 ஆர்டர்ஸ் இருக்குது. வாங்கினவங்க ஆர்டர் இருக்குது, விற்றுட்டு வாங்க போகிறவங்க ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் பை சைட் லிக்விடிட்டி. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் இந்த பை சைட் லிக்விடிட்டி நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் புரியாதவங்களுக்கு, பட் ஆனால் மறுபடியும் போட்டு பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக நான் ஒரே லைனில் சொல்கிறேன். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இது போல் மேலே வருது. ஓகேங்களா? மேலே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க, இந்த இடத்துலையும் நிறைய வாங்கியிருப்பாங்க. அண்ட் அட் த சேம் டைம் இப்போ ஸ்டாக் கீழே வந்துட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல விற்றுருப்பாங்க நிறைய பேர், விற்றா தான் ஸ்டாக் கீழே வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வாங்கினவங்க ஆர்டரும் இருக்குது, விற்றவங்க ஆர்டரும் இருக்குது. எண்ட் ஆஃப் த டே ஸ்டாக் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பையிங் ஆர்டர் தான் வரும். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஸ்டாக் மேலே போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்குவாங்க. அட் த சேம் டைம் கீழே போகும்னு சொன்னவங்களுக்கு எல்லாமே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் பை சைடு லிக்விடிட்டி. ஸோ இந்த இடத்துல மூமெண்ட் நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ட்ராப் ஆகிறதுக்கு பதிலாக ரிவர்ஸ் ட்ரேடிங் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாக் எல்லாரும் கீழே போகுதுன்னு சொல்லி
செல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல வாங்க சான்ஸ் விட்டுட்டீங்கன்னா ஓகே, இந்த இடத்துல செல் பண்ண விட்டுட்டீங்களா ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுச்சா ஓகே, மறுபடியும் இந்த இடத்துல அதாவது இந்த பை சைடு லிக்விடிட்டி வரும் பார்த்தீங்களா, இந்த இடத்துல மூமெண்ட் சூப்பராக இருக்கும். எய்தர் ஒன்று மேலே சூப்பராக போயிடும், ஆர் எய்தர் கீழே வரும். ஸோ இந்த இடத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். இந்த பை சைடு லிக்விடிட்டி இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹை வால்யூமான லிக்விடிட்டி பிளேஸ். ஸோ இந்த லிக்விடிட்டி பை சைடு லிக்விடிட்டி அப்படின்னா செல்லர்ஸோடைய ஆர்டர்ஸும் இருக்கும், பையர்ஸோடைய ஆர்டர்ஸும் இருக்கும், ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸும் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு மேஜரான வால்யூமேட்டட் ஏரியா. இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ப்ரொஃபஷனலாக ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இந்த மாதிரி ஏரியா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர் குயிக் மூமெண்ட் கிடச்சிடும். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். ஓகே, இன்னும் கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க. Thank you for watching and thank you for supporting. இல்லை, இதை கட் பண்ணிடுறேன் நான். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பை பை. Bye. ஐயோ என்ன?